உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அந்த 2 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டெப் 1ல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் இந்த வீடியோவை நான் இந்த இமேஜ் தான் வச்சு எடிட் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சு வச்சுருப்பீங்க. இன்றைக்கி நான் இந்த வீடியோவை இந்த இமேஜை வச்சு தான் எடிட் பண்ண போகிறேன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ ஓகேவா, ஸோ அந்த இமேஜோடைய குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ரிமினி ஆப்பில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இமேஜோட குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரெமினி ஆப்பில் ஃபஸ்ட்டு இமேஜோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டெப் 1 வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் இமேஜோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகேவா, அந்த இமேஜோடைய சைஸை மட்டும் 16:9 சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட இமேஜை பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட கேலரியில் சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகே, அதை அப்படியே விட்டுருங்க. அந்த இமேஜ் பார்த்தீங்களா, நீங்கள் இமேஜோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண அந்த இமேஜோடைய சைஸை மட்டும் 16:9 எடிட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இமேஜ் எடிட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 16:9 ஒரு ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்கும், இருக்கையிலே ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் 16:9 ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம பெருசாக பண்ண போகிறதில்ல. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ நீங்கள் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட எல்லா இமேஜுமே இருக்கும். நீங்கள் இதில் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் அடையிடும். இப்போ இந்த இமேஜை நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற சொல்கிறேன். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ராஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் நீங்கள் இதே மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒயிட் லேயர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே உங்களோட இமேஜாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இதே மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஒயிட் லேயரை மறைகிற அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி மூவ் பண்ணி உங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறது இவ்வளோ தான், ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஜூம் பண்ணி நான் பேக்ரவுண்ட் ஒயிட் லேயர் தெரியாத அளவுக்கு நான் ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு நான் உங்களோட ஃபேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணினோம். சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோடைய சைஸை மட்டும் 16:9 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இமேஜ் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஃபுல் ப்ராஜெக்டில் A to Z எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இது நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, நான் இந்த வீடியோக்கு லிரிக்ஸ் பார்த்தீங்களா, நான் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கா, இந்த ரெக்டாங்கிள் இமேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் லிரிக்ஸ் தான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லிரிக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா,
நான் அந்த லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃபாண்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நார்மல் ஃபாண்டில் இருக்கும். நீங்கள் அப்படியே நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நான் இந்த வீடியோக்கு லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃபாண்டுடைய டவுன்லோட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸுடைய ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணணும். அது எப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸில் ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லிரிக்ஸை செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்டு கிட்ட ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிற நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. ஓகே, டவுன்லோட்ஸில் ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கப்புறம் அந்த ஃபாண்டு மேலே ஒரு கிளிக் பண்ணால் மட்டுமே போதும். ஃபாண்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற அந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துட்டு மேலோட சர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மேலே நான் டைப் பண்ணுற மாதிரி அனிமீன் மட்டும் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகுதா, அதை மேலே டச் பண்ணால் போட்டு போதும். உங்களுக்கு லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகாட்டி லிரிக்ஸோட எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி லிரிக்ஸுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த லிரிக்ஸ் போய்க்கோங்க, எடிட்டர்ஸ் போய்க்கோங்க. இப்போ மேலே உள்ள ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்ட் மேலே மட்டும் ஒரு டச் பண்ணி ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா இது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுமா கேட்டிங்கன்னா அதெல்லாம் வேண்டாம். நான் லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் லிரிக்ஸ்க்கு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு ஓகே, நீங்கள் நான் லிரிக்ஸ்க்கு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்படியே லாஸ்ட் வந்துக்கோங்களேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்தராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். யூடியூப் அந்தராஜ் கிரியேஷன் சொல்லி ஒவ்வொரு பீட் மார்க்கு தகுந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு இப்போலாம் உங்களோட இமேஜை மட்டும் ரீப்ளேஸ் மட்டும் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், பெருசாக நீங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ நான் ஆடியோக்கு மேலே கொடுத்துருக்க ஃபஸ்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் எல்லாமே அலைட் மோஷன்ங்கிற ஃபோட்டோ வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 16:9 சேஞ்ச் பண்ண இமேஜ் பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் இதே மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டுமே போதும். உங்களுக்கு நான் கொடுத்துருக்க இமேஜ் போல உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தட் தான். நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அடுத்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். இதை மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். நீங்கள் லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க இமேஜில் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை எப்படி சேவ் பண்ணுங்கிறத பார்த்துடலாமா? மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரிசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.